எரேமியா 16வது அதிகாரம் 19வது வசனம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். ஓகே, போ. இது ஆண்டவர் வந்து எரேமியாட்ட சொல்றாரு. ஜனங்கள் வந்து பொய்யையும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, மாயையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்பாங்க. வந்து நின்று என்ன சொல்லுவாங்க, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தேவன் எரேமியா இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஜனங்கள்லாம் கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் தான் என் கோட்டை, நெருக்கப்படுகிற நாளில் அவர் தான் என் அடைக்கலம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் பலனாகவும், அவர்களுக்கு அவர் கோட்டையாகவும், அவர்களுக்கு அவர் அடைக்கலமாகவும் இருப்பாராம். யார் இந்த ஆண்டவர்? எந்த ஆண்டவர் அடைக்கலமாகவும், எந்த ஆண்டவர் வந்து நமக்கு கோட்டையாகவும், எந்த ஆண்டவர் நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு அடைக்கலமாகவும் இருப்பாங்களாம்? வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவரை குறித்து ஒரு மூணு கேரக்டர் வாசிக்கலாம். முதலாவது கேரக்டர் வந்து 16வது வசனம் வாசிக்கலாம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுக்காக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போட்டுக் கொண்டார். ஓகே, ஆண்டவருடைய அடுத்த கேரக்டர் வாசிக்கலாம். 18வது வசனம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிக்கட்டுவார். அப்ப இந்த இடத்துல இந்த மூணு கேரக்டர் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது வாசிக்கிறோம் எரேமியா 16வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் அவர்தான் என் பலன், அவர்தான் என் கோட்டை, நான் நெருக்கப்படுகும் பொழுது அவர்தான் அடைக்கலம் அப்படின்னு யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் எப்படி இருக்கிறார்? பலனாகவும் கோட்டையாகவும் நெருக்கப்படுகிற நாட்களில் தஞ்சமாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறாங்களாம். யாரு நமக்கு பலனாக அடைக்கலமா இருக்கிறாங்கன்னா, ஒரு மூணு கேரக்டர் வாசிக்கிறோம். இந்த மூணு கேரக்டர் உடையவர் தான் நமக்கு எப்படி இருக்கிறாங்களாம்? பலனாகவும் கோட்டையாகவும் நெருக்கப்படுகிற நாட்களில் அடைக்கலமாகவும் இருக்கிறான். யார் அந்த ஆண்டவர்? இந்த மூணு கேரக்டர் அவர்கிட்ட என்னென்னலாங்கிறத பார்த்தோம். என்ன கேரக்டர்? முதலாவது கேரக்டர் என்ன கேரக்டர்? ஒருவரும் இல்லை என்று காண்கிறவர். யாராவது இருக்கிறாங்களா, அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஃபேவருக்கு யாராவது இருக்கிறாங்களா என்று பார்க்கிறவர். அப்படி யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அப்படிப்பட்டவர்களை தாங்குகிற ஒரு தேவன். அடுத்து என்ன செய்யறாங்க? அடுத்தோடைய கேரக்டர் என்ன பார்க்கிறோம்? நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொண்டிருக்கிற தேவன். அவனுடைய ஒரு மனுஷனுடைய, தன்னை நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை என்ன நடக்குது? அவனுடைய வாழ்க்கையில நீதி நடக்குதா? அவனுக்கு என்ன நடக்குது? அவனுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிறாங்களா? அந்த நடக்கிற காரியங்கள்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் அநியாயம் இருக்கு, யார் ஒடுக்கப்படுகிறா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த நீதியை சரி கட்டுகிறதற்கு எப்படி இருக்கிறாங்களா? வைராக்கியமாக இருக்கிற ஒரு தேவனா. 18வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற தேவன். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தோம் அப்படின்னா அந்த கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். இல்லை அவருக்கு அகெயின்ஸ்டா நடக்கிறோம் அப்படின்னா அந்த கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். இப்படி நம்முடைய கிரியைகளை பார்த்து இந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற ஒரு தேவன். சரி, ஓகே. இப்படி ஒரு மூணு காரியத்தை பார்க்கிறோம். இந்த மூணு காரியத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளையா பார்க்கலாம். ஓகேவா? மார்க் 5வது அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஓகே, நம்ம பார்த்தோம். நம்ம கடவுளுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். இந்த குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, நமக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது இருக்கிறாங்களா, ஃபேவருக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு தேவன். ஓகே, இப்போ இங்கே ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்களாம்? அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டா நான் என்ன செய்வேன், நான் சுகமாவேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்களாம்? பின்னாக வந்து அவர் பின்தொடர்ந்து வந்து
அவருடைய வஸ்திரத்தை யார் அவள்? அவள் யாரா? அவளை குறித்து 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 22வது வசனமும் 23வது வசனமும் வாசிக்கலாம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஓகே ஓகே. இப்போ இந்த ஜெப ஆலய தலைவனுடைய ரெக்யூஸ்ட் அவர் வந்து என்ன செய்றாரு? தன்னுடைய மகளுக்காக இவர் என்ன செய்றாரு? ரெக்யூஸ்ட் பண்ணுகிறார். இப்படி ரெக்யூஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்க என் மகளை வந்து இந்த மாதிரி சுகப்படுத்துங்க, அவள் வியாதியாக இருக்கிறா அப்படின்னு சொன்னதுனால, இவர் ஒரு தலைவனாகவும் இருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் என்ன ஜீசஸ் ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறக்காக அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஜீசஸ் சொல்கிற இவர் என்ன கேட்டார்? நீங்கள் வந்து தொட்டு என்ன செய்யுங்க, என்ன நீ வந்து அவர் மேல என்ன செய்யுங்க, உமது கைகளை வையும், அப்பொழுது அவ என்ன செய்வா? பிழைப்பா. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? இவர் கூப்பிட்டு இருக்கிறார். அப்படி இவர் கூப்பிட்டதுக்காக ஜீசஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முதலாவது என்ன வாசிச்சோம்? எரேமியாவில் என்ன வாசிச்சோம்? எரேமியா 16:19 என்ன வாசிச்சோம்? கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கோட்டை, நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் என் அடைக்கலம் அப்படின்னு நம்புகிறவர்களுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுகிற தேவன். யார் அப்படி நம்புறாங்களோ அவங்க நம்புற மாதிரி ரியாக்ட் பண்ணுகிற தேவன். ஆனால் இவர் என்ன நம்புறாரு? வந்து தொட்டா சுகமாகும் அப்படின்னு நம்புறாரு. ஆனால் இன்னொரு ஆள் நம்புச்சு. என்ன நம்பிச்சு அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நான் தொட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ யார் இவள்? யார் இவள் அப்படின்னா, இவளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிறதற்கு யாரும் கிடையாது. இவள் தான். இவளை எத்தனை வருஷம் வியாதியெல்லாம் இருக்கிறாளாம்? அதில் போட்டிருக்கு 12 வருஷம் அப்படி போட்டிருக்கு இல்லையா? மார்க் 5வது அதிகாரம். 12 வருஷமாய் பெரும்பாடு. ஆமை, பெரும்பாடு பாடுபட்டதே இவ தான். 12 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 12 வருஷமா பாடு. நமக்கு ஒரு நாளுக்கு பாடி பெயின் அப்படின்னா 2வது நாள் நமக்காக யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணால், ஒரு டீ காஃபி போட்டு கொடுத்தா நமக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம்ல. ஆனால் இவளுடைய கேரக்டர் பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னா, 12 வருஷமா இப்படி தான் பாடு. கொஞ்சம் நெஞ்சம் பாடும் கிடையாதான், பெரும் பாடா, பெரும்பாடு. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு யார் வரலை? என் மகளுக்கு இப்படி எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு யார் வரலை? இப்போ இந்த ஜெப ஆலய தலைவன் வந்து அவருடைய மகளுக்காக கேட்ட மாதிரி யார் வந்து பார்க்கல அப்படின்னா, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்காக அவங்க அப்பா வரலை, அவங்க அம்மா வரலை, இல்லை அவளுக்கு சொந்தக்காரங்க யார்ட்டு இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அவங்களுக்காக வந்திருக்கணும். இப்படி ஒரு பெண்ணு 12 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறா, அவளுக்கு இருந்த பலன் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா? கொடுத்துட்டா. அப்படி நீங்கள் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி யாருமே என்ன செய்யாதான்? அவளுக்கு கிடையில. இதை தான் நம்ம ஆண்டோடைய கேரக்டரில் ஒரு கேரக்டராக வாசிக்கிறோம். யார் அவர்? ஒருவரும் இல்லை என்று கண்டு அப்படிப்பட்டவர்களை தாங்குகிற தேவன். ஏசாயா 59:16 வசனத்துல வாசிச்சோம்ல. ஏசாரா ஒருவரும் போதும், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அப்ப 12 வருஷமா ஒரே ஒரு பொண்ணு வேதனைப்பட்டுட்டே இருக்கிறா. அவளுக்காக யாருமே இல்லைன்னு பார்க்கிறார். அவருக்காக யாருமே இல்லை, அவளுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அவளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்காக ரெக்யூஸ்ட் பண்ணுகிறதற்கு, நீங்க வாங்க, நீங்க வந்து இவளுக்காக ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்யூஸ்ட் பண்ணுகிறதற்கு கூட ஆள் இல்லையா? அப்படி ஆள் இல்லாம இருக்கிறவர்களை பார்த்து அப்படிப்பட்டவர்களை தாங்குகிற ஒரு தேவன். அப்போ யாரு? எப்படிப்பட்ட கேரக்டர் இவ? ஒருவரும் கிடையாது. அவளுக்காக ரெக்யூஸ் பண்ணுகிறதுக்கு ஆள் கிடையாது, அவளுக்கு ஃபேவரா கிரியை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் கண்டுதான் அவளுக்கு என்ன கிடைக்குதான்? சுகம் கிடைக்குதான். அதை உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போதும். இதெல்லாம் ஆண்டவர் எந்த வார்த்தைனாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எந்த வார்த்தைனாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? சிறு பெண்ணே, நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம், சிறு பெண்ணே எழுந்துரு, ஏதாவது இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். இது என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாங்க? மகளே அப்படின்னு பார்க்குறாங்க. மகளே அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அவளுக்கு ஆண்டவருக்கு தெளிவாக தெரியுது அவளுக்கு யாரு கிடையாது, அவளுக்கு இந்த மாதிரி உரிமையாக கூப்பிடுகிறதற்கு
ஆள் கிடையாது, யாரும் இல்லை என்று கண்டுதான் அவர் என்ன சொல்றாரு, அவளுக்கு தகப்பன் கிடையாது, அவளுக்கு தாய் கிடையாது, அவளை மகளா பார்க்கிறதற்கு ஒரு ஆளும் கிடையாது என்று பார்த்துதான் ஆண்டவர் வார்த்தை சொல்றாங்க. மகளே, வாசிக்கலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்து நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நீ என்ன குறித்து என்ன நம்பியிருந்த? என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன், எனக்கு யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நீ நம்பினல, என்னை குறித்து விசுவாசிச்சல, அதை நான் பார்த்தேன். உன் விசுவாசம் தான் என்ன செஞ்சிச்சு? உன்னை காப்பாத்துச்சு. நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. சரி, இதே மாதிரி தானே யார் கூப்பிட்டு இருந்தா? இந்த ஜப ஆலய தலைவன் கூப்பிட்டு இருந்தார்ல, அவரு பிள்ளையும் ஆண்டவர் சுகப்படுத்த வந்தாங்கல்ல. அப்ப அவரு பிள்ளை ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு வாசிக்கலாம். 41வது வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இங்க என்ன சொல்லியிருக்கணும்? இங்கேயே என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் மகளே தானே சொல்லியிருக்கணும். ஏன் அதை சொல்லவே இல்லை? மறந்துட்டாங்களா ஆண்டவர்? அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க? அவளுக்கு யார் இருக்கா? அவளுக்காக ரெக்யூஸ் பண்ணுகிறதற்கு ஆள் இருக்கு. அவளுக்காக ஒருத்தர் வந்து பேசி என்னை அங்கிருந்து இங்க வரைக்கும் கூட்டு வர்றதற்கு ஆள் இருக்கு. அவளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவளுக்கு ஒரு தாய் இருக்கு, அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவளுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. அதிசயங்களை அற்புதங்களை மாத்திரம் செஞ்சுட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒதுங்கி நவுண்டு நின்னுக்கிறாங்க. ஆனா யாருக்கு யாருமே இல்லையோ அவங்க மேல உரிமை பாராட்டுகிற தேவன். சரி, அந்த உரிமையை பாராட்ட அந்த மகளேன்னு சொன்னதை நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னா அவங்களுக்கு எங்களுக்கும் என்ன வேற வித்தியாசப்படுது? வாசிக்கலாம். அடுத்து அதே அந்த ஜப ஆலயத்தனுடைய மகளுக்கு ஆண்டவர் செஞ்சது 43வது வசனம். ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். அதை என்ன செய்யாத, ஒருவருக்கும் என்ன செய்யாத, அறியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ ஆட்டையும் போய் சொல்லாத. இப்போ நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் நடந்திருக்குன்னா நமக்கு மனசு எப்படி இருக்கும்? ஒரு 4 வீட்டை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் அந்த ஹாப்பியான நியூஸே கடவுளே செஞ்சுருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஓ, இது மற்றவங்கள்ட்ட சொன்ன நினைப்பாங்க, ஆண்டவர் என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமே. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன செய்யாத, நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பண்ணாதன்னு ஆர்டரே கொடுத்துட்றாங்க. ஆனால் இதை அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு பண்ணியிருந்துருக்கணும்ல ஆண்டவர், அதே தானே செஞ்சுருக்கணும். ஆனால் அவள் என்ன செஞ்சா? அவள் மறைஞ்சு போகிறா. அவள் சுகத்தை வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டா? மறைஞ்சு போயிட்டா. ஆனால் ஆண்டவர் தான் என்ன செய்கிறாங்க? வாலண்டியரை கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல வாசிக்கலாம். ஜீசஸ் கேட்குறாங்க. ஜீசஸ் என்ன கேட்குறாங்க? ஜீசஸ் தான் தெரியுமே தானே யார் தொட்டது, யாருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை நீங்கள் சுகமாயிட்டா எல்லாம் தெரியும். ஏன் கூப்பிடுகிறாங்க? ஜீசஸுக்கு மனசில் ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குது அப்படின்னா, ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு, நான் வந்து தொட்டாதான் சுகம் கிடைக்குன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தி நம்பிக்கிட்டு இருக்கிறா. என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறான்னா, யாரும் இல்லை என்று காண்கிற ஒரு தேவனைத்தான் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? விசுவாசிக்கிட்டு இருக்கிறேன். நான் மனசுக்குள்ளே விசுவாசிச்சாலே அவர் எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு சப்போர்ட் யார்கிட்ட இருக்கிறாங்களா எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். இப்படிலாம் நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு ஆளை கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க? கூப்பிடுகிறாங்க. அப்படிதானே? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அதனால அவளை கூப்பிட்டு வெளியே கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? எல்லாத்துக்கும் முன்னாடி அவளை என்ன செய்யறாங்க? ஆண்டவர் கனம் பண்ணுகிறாங்க. ஒரு இடத்துல சொன்னாங்க, நீ யார் இடத்துலயும் போய் என்ன செய்யாதீங்க, வெளியே யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உறுதியாய் கட்டளையிட்டுன்னு போட்டிருக்கு. யாருக்கும் கன்ஃபார்ம் என்ன கூடாது, செய்யக்கூடாது. ஆனா இங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரா எல்லாருக்கும் முன்னாடி செய்யறாங்க. நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், உன் விசுவாசம் தான் உனக்கு இதை செஞ்சிச்சு அப்படின்னு ஆண்டவர் கனப்படுத்துகிற ஒரு தேவன். இப்போ நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவருடைய ஒரு கேரக்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்த கேரக்டர் 17வது வசனத்துல வாசிச்சோம்ல, நீதியை மார்க்கவசமாக அணிந்து வைராக்கியத்தை சால்வியாக போர்த்து கொண்டு இருக்கிற ஒரு தேவன். அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 34வது வசனம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாமாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம்
சரி, இப்போ இது யார்கிட்ட சொல்றதுன்னா, தாவீது வந்து அபிகாயில்கிட்ட சொல்றார். அவர் கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். கோபத்தின் உச்சகட்டத்தில் தொடர்ந்து அவர் தாவீது பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா பரவாயில்ல, பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு வார்த்தையை அவருக்கு ரொம்ப உச்சகட்டத்துக்கு அவர் கோபத்தை ஏற்றிட்டு அந்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25 அதிகாரம் 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. இப்போ அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய வேலைக்காரர்களை அனுப்பியிருக்கிறாரு. இங்கே வந்தால் இவர் என்ன சொல்கிறாரு, நாபால் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஒரு வேலைக்காரன், இந்த மாதிரி வேலைக்காரன் 4 இடத்துல ஓடி போவான் அப்படின்னு ஒரு அவமானப்படுத்துகிறார். டைரெக்டாக தாவீது வந்திருக்கும் போது தாவீதிட்ட பேசியிருந்தா கூட சரி ஓகேன்னு விட்டுருக்கலாம். இப்போ தாவீதுக்கு என்ன அவமானம் அப்படின்னா, தான் அனுப்புனதே வேலைக்காரர்களை தான், அவர்களிடத்துல போய் இப்படி சொல்கிறானே, அவனுக்கு நாளை பேர் நம்மளை மதிப்பானுங்களா, இதே எண்ணத்தில் தானே இருந்திருப்பானுங்க. இப்படி பல டென்ஷன். இந்த டென்ஷனோட உக்கரத்தில் தான் எங்கே வருகிறார்? ஓடி வந்து இந்த நாபாலுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு கொல்லணும்னு ஓடி வருகிறாராம். அப்படி வந்த உடனே ஏத்தாப்புல யார் வர்றார்? அபிகாயில் வந்து அவளை சமாதானப்படுத்தும் போது தாவீது சொல்கிற வார்த்தை தான் இது. நான் கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறேன்? வாசிக்கலாம் 25. நீ இவ்வளோ டக்குன்னு நீ ஃபேவராக எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து எனக்காக நான் நல்லா இருக்கணும், நான் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வந்ததுனால என்ன செஞ்சிடறேன், ஓ நிமித்தம் என்ன செய்கிறேன், நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? 35வது வசனம். அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்துடனே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். நீ சமாதானத்தோடு நீ என்ன செய்ய போ, நீ வீட்டுக்கு போ. அப்ப என்ன நினைக்கிறார் தாவீது? என்ன நினைக்கிறாரு? மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. நாபாலை கொல்றது அவருக்கு திட்டம் கிடையாது. நாபாலை கொல்றது நிமித்தம் யாருடைய மனசு கஷ்டப்படுது? இந்த அபிகாயிலுடைய மனசு கஷ்டப்படும். அபிகாயில் வருத்தப்படுவா அப்படின்னு நினைச்சு என்ன சொல்றார்? அவ சமாதானமா இருக்கட்டும், அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக நீ என்ன செய், சமாதானத்தோடு கூட போ அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? தன்னுடைய வீட்டுக்கு வந்துக்கிறார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா தாவீதுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, எதையும் மறக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. எல்லாத்தையும் எங்கே வச்சிருப்பாராம்? இருதயத்தில் வச்சிருப்பாராம். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு. எந்த வார்த்தைகளை? மேல இருக்கிற வசனம். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவனல்லவோ, சவுல் கொண்டது 1000. இப்போ ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல தாவீது ஹெல்ப்புக்காக ஒத்த ஆளா வந்து நிற்கிறார். ஒத்த ஆளா முத வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் ஒரே ஒத்த ஆளா என்ன செய்யறாரு? சவுலுக்கு தப்பி ஓடி வருகிறார். அபியத்தார் இடத்துல ஓடி வருகிறார். அப்புறம் அந்த அபியத்தாட்டிலிருந்து ஒரு பட்டயத்தை, கோலியாத்தினுடைய பட்டயத்தை வாங்கிட்டு எங்க வருகிறார் அப்படின்னா, இந்த ஆயிஸ் ராஜா இடத்துல வருகிறார். அங்க வரும்போது அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும், அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவனை பார்த்து நக்கல் பண்ணி சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்படின்னா இவன் ராஜா இல்ல, இவன் என்ன செஞ்சிருக்கான், தனியால வந்திருக்கிறான் அப்படின்னு நக்கல் பண்ணி பேசுறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவனல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள். இது எல்லாத்தையும் நக்கல் பண்ணி பேசிட்டு இருந்ததை நக்கல் பண்ணி பேசுறாங்க. ஆனா என்ன செய்ய முடியல, இவனால எதையுமே செய்ய முடியல. ஆனா என்ன செஞ்சுக்கிட்டானா அவன்? இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு. இது ஒரு எக்ஸாம்பிள். அவருடைய கேரக்டர் என்ன? தன்னுடைய மனதிலேயே வைத்துக் கொள்ளுகிற ஒரு கேரக்டர். எது நடந்தாலும் தன் மனசுகளே வச்சுக்கிறார். அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல, அதன்படி நடத்த முடியல அப்படின்னாலும் அவர் எங்க இருக்கும்? அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு அடையாளம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள். ஓகே, தாவீது மரணம் அடைகிற காலம் சமீபித்த போது ஆண்டவர் தாவீதுக்கு வந்து எல்லா பிளெஸிங்ஸு நிறைய கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பாடுகளை பட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் முடிச்சு அவர் எங்கே ஆயிட்டாரு?
ராஜா போஸ்டிங்கில் வந்துட்டார். இப்போ அந்த ராஜா போஸ்டிங் இருந்து அவர் மரணத்துக்கு போகிறார். அப்படி மரணத்துக்கு போகும்போது அவர் மனசில் இருக்கிற ஒரு 3 காரியத்தை தன்னுடைய மகன் சாலமோன்ட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2 பென்யமீனாகிய கேராவின் மகன் சிமியோ உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாவுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தினாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். சரி, இப்போ போதும். இப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தாவீது வந்து சொல்றாரு, சாலம்கிட்ட சொல்றாரு, எப்போ தான் மரணம் அடையும் போது எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு மரணம் அடையும் போது. அப்போ அந்த மரணம் அடையும் போது கூட அவர் மனசில் ஒரு காரியம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன இருந்துக்கிட்டே இருக்கு? இவன் என்ன செஞ்சான்? நமக்கு அகெயின்ஸ்டா தூஷணமாக தூஷிச்சான். ஆனால் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? நான் வந்து உன்னை என் பட்டயத்தினால கொல்ல போகிறதில்ல, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், உன்னை நான் கொண்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என் மனசு நினைச்ச மாட்டேங்கி, கேட்க மாட்டேங்கி, அதனால என் மனசு கேட்க மாட்டேங்கி. அதனால என்ன செய்ய, நீ வந்து அவனை குற்றமட்டம் நினைச்சிடாத, அவனுக்கு என்ன செய்யணும் உனக்கு தெரியும், நீ செஞ்சுக்கோ. ஓகே. அப்போ தாவீதுனுடைய இருதயத்தில் இந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த வாசிக்கிறோம்ல, ஆண்டருடைய கேரக்டர் குறித்து ஒன்று வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 17வது ஏசாயா 59:17 என்ன வாசித்தோம்? நீதியை மார்க்கவசமாக அணிந்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டு இருக்கிற ஒரு தேவன். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, யார் பக்கம் நீதி இருக்கு, யார் பக்கம் அநீதி இருக்கு, எல்லாம் தெரியும்ல. அதனாலதான் அந்த ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவர் இந்த தாவீதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க? அவரை கர்த்தர் அடித்தார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. வாசிக்கலாம். 37 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37வது வசனம். அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதத்தினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின் வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின் அவன் செத்தான். 10 நாள் வாதிச்சு நாபால ஆண்டவர் கொல்றாங்க. யாருக்காக? தாவீதுக்காக. ஏன்? தாவீதான் மன்னிச்சிட்டாரு, தாவீதான் சரின்ட்டு வந்துட்டாரு, தாவீதான் ஒன்றும் பண்ணலை, தாவீதான் சொன்னார் நீ சமாதானம், உனக்கு சமாதானம் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்துட்டார்ல. அப்புறம் ஏன் அப்படின்னா அந்த தாவீதனுடைய இருதயத்தில் ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம யாரை ஆராதிக்கிறோம், யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? நம் இருதயத்தின் வேதனையை பார்க்கிற தெய்வம். நம்மளே விட்டு வந்தாலும் நம் விட்டு வந்த வழக்கை எடுத்து நடத்துகிற ஒரு தெய்வம். நம்மளே சரி ஓகே அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சமாதானமாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டார். இதை யார் பார்க்குறாங்க? ஆண்டவர் பார்க்குறாங்கல்ல. அதை கன்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு வார்த்தை தான் அந்த 1 சாமுவேல். தாவீது சொல்றார் 1 சாமுவேல் 25:39. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தர், நிந்தையின் வழக்கை எடுத்து நடத்துகிறவர். நம்மளே சரி வேண்டாம், அவன் நல்லா இருக்கட்டும், இவன் நல்லா இருக்கட்டும், நமக்கு எதுக்கு ஒம்பு, நமக்கு எதுக்கு இது, நம்ம ஏன் போராடணும் அப்படின்னு நம்ம விட்டு வந்த வழக்குகளை எடுத்து நடத்தி அதுக்கு நீதியை சரிகட்டுகிற இந்த ப்ராசஸ்ல எப்படி இருக்கிற தெய்வமா? வைராக்கியமாக இருக்கிற தெய்வம். அதனால தான் வாசிச்சோம், வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டு இருக்கிற ஒரு தேவனை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்பிக்கொண்டு இருக்கிறோம். கடைசி ஒரு வசனத்தை, ஒரு ஆண்டவருடைய கேரக்டரை பார்த்தோம் இல்லையா? என்ன கேரக்டர்? 18வது வசனத்தை வாசிக்கிறோம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற ஒரு தேவன். லூக்கா 7:43 50 வரைக்கும் அப்படியே ஸ்லோவா வாசிக்கலாம். சீமோன் பிரதித்திரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். அதற்காக சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு லேடியை, ஒரு பெண்ணை குறித்து பேசிட்டு இருக்கிறார். பெண்ணை குறித்து பேசினா பரவாயில்ல, ஒரு ஆளை ஒரு 2 பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ கரெக்டு கிடையாது, இவன் தான் கரெக்டு,
நீ கரெக்டு கிடையாது, நீ இந்த விஷயத்துல கரெக்டு கிடையாது, இவன் இந்த விஷயத்துல கரெக்டு அப்படின்னு பேசுறாங்க. இந்த மாதிரி இடம் அந்த ஒரு இடத்துல தான் வருது. அதாவது ஒரு 2 பேரை நிப்பாட்டிக்கிட்டு இப்படி எங்கேயுமே ஆண்டவர் வந்து அப்படி முகத்துக்கு முன்னாடி பொதுவாக யாரையுமே புகழ்கிறது கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பார்த்தோம், யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் வந்து புகழ்ந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல யார் கிடையாது? யோவான் ஸ்நானன் கிடையாது. யோவான் ஸ்நானன் வேற ஒரு இடத்துல இருந்தார், அவர் ஜெயிலில் இருந்தார். அவருடைய ஊழியக்காரர்களும் போயிட்டாங்க. இருந்த ஜனங்கள் இடத்துல தான் என்ன செஞ்சார்? ஜீசஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா யோவான் ஸ்நானனை குறித்து புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். திட்டுற ஆளும் பக்கத்தில் தான் இருக்குது, புகழ்ந்து பேசுகிற ஆளும் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ், ஏன் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க ஆண்டவர் அப்படின்னா அவ பண்ண விஷயங்கள் அதில் போட்டிருக்கு, வாசிக்கலாம். ஓகே, இதுல 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 போட்டிருக்க இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான லைன். என்ன லைன் அப்படின்னா, தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். எந்த பெண்களும் எந்த லேடிஸும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தன்னுடைய முடியை மெயின்டைன் பண்ணுறதுல எல்லாருக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் இதை அவள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? பப்ளிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கே கொண்டு போய் யாரும் இல்லாத இடத்துல போய் ஜீசஸோடைய காலில் தண்ணியை ஊற்றி தொடச்சி விடலை. அவங்க ஏதாச்சும் எங்கே வச்சு செய்கிறாங்க? அதை பப்ளிக்காக செய்கிறாங்க. ஸ்திரீகளுக்கு முடி அழகுன்னு நம்ம வாசிக்கிறோம், முடி தெரியுது. அவங்க அந்த முடியை வச்சு தான் என்ன செய்கிறாங்க? காலில் தண்ணி ஊற்றிட்டு அதை தொடச்சிட்டு அதை என்ன செய்கிறாங்களாம்? தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்து விட்டாள். இதை நான் வாசிக்கிறோம். கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஒரு தேவன். பார்க்குறாங்க, அவள் சீக்கிரட்டாக எனக்காக காரியங்களை செய்கிறாளா இல்லை பப்ளிக்காக செய்கிறாளா? யார் என்ன நினச்சா எனக்கு என்ன? முடியை அவ்வளோ நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். லைட்டாக கலங்கிட்டுனா கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருப்போம். லைட்டாக டக்கு நம்ம திரும்ப மாட்டோம், ஏன்னா முடி அங்கிட்ட இதாகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம்ல. ஆனால் அதே லேடி தான், அதே மாதிரி ஒரு பெண்ணு தான். ஆனால் என்ன நினைக்கிறாங்க? அவளுக்கு எதை குறித்தும் மைண்ட் இல்லை. யார் என்ன நினைப்பாங்க? நம்ம முடி இப்படி துடைச்சா முடி ஒரு மாதிரி ஆயிருமே, பார்க்க நீட்டாக இருக்காத, எதுவுமே என்ன இல்லை, கம்ப்ளீட்டாக எதுவுமே என்ன இல்லை, ஒரே எண்ணம் தான் இருக்குது. என்ன இருக்குது? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும், அவருடைய மனதை கவர்ந்து கொள்ளணும், எனக்கு அவரிடத்துலேருந்து எனக்கு ஒரு நன்மை வேணும், அவரை அட்ராக்ட் பண்ணுகிறதற்கு என்ன, அவரை நான் அன்பு செய்கிறேங்கிறத ப்ரூஃப் பண்ணுகிறதற்கு என்ன அப்படின்னு பார்த்து பப்ளிக்காக செய்கிறார். பப்ளிக்காக செய்கிற ஒரு இதில் தான் என்ன செய்கிறாங்க? தன் தலைமயிரினால கால்களை துடைச்சிட்டு என்ன செய்கிறாங்களாம்? காலை எடுத்து யாரு முத்தம் செய்வா? இதெல்லாம் எதை காட்டுது? அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தின ஒரு நபர். அந்த அளவுக்கு தாழ்த்தினதுனால தான் யார் முன்னாடி ஏசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பேதுரு முன்னாடி ஏசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடி ஏசலை, சாதாரண மனுஷன் முன்னாடி ஏசி அவளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கல. தனக்காக கத்தியை எடுத்து சண்டை போட போனவர் பேதுரு என்ன செஞ்சாரு? கெத்செமனி தோட்டத்தில் இருக்கும் போது கத்தி எடுத்துட்டு ஒரு ஆள் பேர் தான் இருக்கு. ஜீசஸ் கூட 3 பேர் இருந்தாங்க. இன்னும் ஜீசஸுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நிறைய ஜனங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஆழத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பேதுரு தான் என்ன செஞ்சாராம்? கத்தி எடுத்து நீட்டி ஜீசஸை பாதுகாக்க போனார். அப்போ எங்கே என்ன தெரியுது? ஆண்டவர் அப்படிப்பட்ட நபரையே ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? எதிர்க்கிறாங்க. யாரை? இந்த பேதுருவை எதிர்த்து. யாருக்காக? ஒரே ஒரு ஆளுக்காக. ஏன் இப்படி செஞ்சாங்க? அவளுடைய கிரியைகளை பார்த்து. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய கிரியைகளை பார்க்கிற ஒரு தேவன். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்? பப்ளிக்காக பண்ணால் போதும், இல்லை சீக்ரெட்டாக பண்ணால் போதும், பப்ளிக்காக பண்ண வேண்டாம், பப்ளிக்காக பண்ணால் 4 பேர் 4 விதமாக கேட்பாங்க, எதுக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கலாம், சில காரியங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம், லிமிட்டடாக பண்ணிப்போம் இப்படின்னு நினச்சான்னா அதுக்கு தகுந்த ஆசீர்வாதங்கள். தெரியாதபடிக்கு நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னா நம்மளை ஆண்டவருக்கு கனப்படுத்துகிற விதமும் 4 பேருக்கு தெரியாதபடிக்கு இருக்கும். இல்லை பப்ளிக்காக ஆண்டவருக்காக செய்யணும், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பப்ளிக்காக நான் செய்வேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நம்மளுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன். கண்கள் மூடி ஜெபிப்போம். நன்றி. யோசனையிலே பெரியவர், செயலிலே மகத்துவமுள்ள தெய்வம். ஆமே, நாங்கள் வாசித்த வசனங்களின்படி தகப்பனே நாங்கள் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. நான் தான் உன் பலன், நான் தான் உன் கோட்டை. நெருக்கப்படுகிற காலங்களில்
நான் தான் உன் தஞ்சம் அப்படின்னு நீ நம்பின அப்படின்னா அவர் உனக்கு பலனாகவும் அவர் உனக்கு கோட்டையாகவும் நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாகவும் இருக்கிற ஒரு தேவன்.